Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மைச் செய்தி. மகளிர் உரிமை தொகையை தாவேக அரசு மேலும் முடக்க நினைப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசு மகளிரை அவமதிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழகம் கடனில் உள்ளதாக கூறி வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கிடப்பில் போட முயல்வது ஏமாற்றுத்தனத்தின் உச்சம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சாக்கு போக்கு எல்லாம் எடுபடாது. வாக்குறுதிப்படி 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்க தாவேக அரசுக்கு அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் வருமான வரித்துறை அமைச்சர் செங்கோட்டையனின் பேச்சு முற்றிலும் பொறுப்பற்றது என அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரான நமது செய்தியாளர் நாகராஜன் முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று அதற்கு பிறகாக கூடுதலாக அவர்களுடைய ஆதரவு கட்சிகளோடு சேர்ந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு வருது. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான வாக்குறுதிகள்ல மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்குவது, அதுவும் அனைத்து மகளிருக்கு வழங்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பை தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்றது முதலே அடுத்தடுத்த கட்டத்திற்கு மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும், 2500 ரூபாய் எப்போது வழங்கப்படும், அது மறுசீரமைப்படுமான்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகளை நிருபர்கள் எழுப்பிட்டு வராங்க. அப்படிதான் இன்றைய தினம் குறிப்பாக அமைச்சர் செங்கோட்டையன் கிட்ட இந்த கேள்வியை முன்வச்சப்ப, தமிழகத்தினுடைய நிதிநிலை தெரியுமா, அதே போல 2 பிள்ளைங்களுக்கு ஒரே நேரத்துல திருமணம் செய்ய முடியுமா, முந்தைய ஆட்சியில 2 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாங்க, எங்களை மட்டும் ஏன் இப்பவே கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான பதில் அளிச்சது சர்ச்சைக்குரிய விதத்துல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தன்னுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் இந்த பேச்சுக்காக, அதாவது அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. அதுல அவர் குறிப்பா அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகையை தாவேக அரசு மேலும் முடக்க நினைப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது. அலட்சியத்தோட பதிலளித்து வருமான வரித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு முற்றிலும் பொறுப்பற்ற பேச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. முந்தைய அரசனுடைய அட்டூழியங்களை பொறுக்க முடியாம தான் மாற்றம் தருவோம் அப்படின்னு மன்றாடி கேட்ட தாவேகாவின மக்கள் அரியணையில அமர்த்தியிருக்காங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு போன அரசு லேட்டாகத்தானே மகளிர் உரிமை தொகை கொடுத்தது, நாங்கள் மட்டும் ஏன் சீக்கிரம் கொடுக்கணும் என்ற துணியில தாவேக அமைச்சர் பேசுறது திமுகவும் தாவேகவும் வெவ்வேறு இல்லை என்ற உண்மையை மீண்டும் ஒரு முறை உறக்க உணர்த்துகிறது அப்படின்னும், நம்பி வாக்களித்த மகளிரை அவமதிப்பது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுலயும் ஏதோ புதியதாக கண்டுபிடித்தது போல தமிழகம் கடனில் இருக்கிறது என்று கூறி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் தாவேக அரசு கிடப்புல போட முயல்வது ஏமாற்றத்தனத்துடைய உச்சம். தேர்தல் அறிக்கையை தயார் செய்கையில தமிழகத்தின் நிலை என்னவென்பது தாவேகவிற்கு தெரியாதா? ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கையை கூட வாசிக்காம தான் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய் மக்களிடம் கெஞ்சி கேட்டாரா? யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறது தாவேக அரசு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது போன்ற சாக்கு போக்கள் எல்லாம் இனி இங்கே எடுப்படாது. கொடுத்த வாக்கின்படி ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகையை உடனடியாக வழங்க முதல்வர் ஜோசப் விஜய் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவிச்சிருக்கிறாரு. எப்போது இந்த மகளிர் உரிமை தொகை வரும், அதே போல பல மகளிருக்கு உரிமை தொகை வராத ஒரு சூழல்ல வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த கேள்வியும் அமைச்சர் செங்கோட்டையன் மத்தியில முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த பதில் அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் கண்டனத்திற்குரிய பேச்சா இருக்கிறதா பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் பட்ஜெட் எதிர்பார்ப்புக்கு மத்தியில இப்படி ஒரு பதில் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஏமாற்று வேலையை தாவேக அரசு செயல்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கடும் கண்டனங்களை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய எக்ஸ்ல பக்கத்துல அறிக்கையா வெளியிட்டிருக்கிறார். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி நாகராஜ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.